ஹாய் பட்டீஸ் அண்ட் டியர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இப்போ நடக்கிற ஒரு மாற்றம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா. கன்சிஸ்டண்ட்டாக பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு, இப்போ நடக்கிற இந்த மாற்றம் ஏன் பெரிய ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. அண்ட் நீட்டை பற்றின ஒரு சீரிஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரோடக்டரி வீடியோவில் வந்து நம்ம நீட்டை இப்போ எதிர்க்கிறோம், பேன் நீட்னு தமிழ்நாடு சொல்லும்போது தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அகெயின்ஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கோங்கிற ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்டரி வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஸ்டம் எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு, நீட் வந்தப்பறம் தான் தமிழ்நாடு எதிர்த்துச்சான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் 1984 தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம 12th போர்டு எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது நெப்போட்டிசம், கரப்ஷன், இதெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம் இதெல்லாம் இருக்கிற ரீசன்ஸ்னால அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 200 மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலையும் அண்ட் 100 மார்க்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசின்னு சொல்லி 1984 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராங்க. அப்போ 1984 2006 வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டிஎன்பிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 100 மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். பட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2005 வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபேவரிங் த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இது வந்து ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸாக இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து ஹைகோர்ட் வந்து நிராகரிச்சிடுறாங்க. அதில் ஒரு டெக்னிக்கல் ஃப்ளாஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து 2006 வந்து தென் சீஃப் மினிஸ்டராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு ஒரு ஃபுல் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இதே தான் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் தான். ஏன் வந்து போன வாட்டி ஹைகோர்ட் வந்து ஜெயலலிதா அவர்கள் முன் வச்சதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கமிட்டி கொடுத்து அதை தாண்டி ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது கான்கரண்ட் லிஸ்ட், விச் மீன்ஸ் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நமக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக லா மேக் பண்ண பவர் இருக்குது அண்ட் சென்ட்ரலுக்கும் அந்த பவர் இருக்குது. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ஆல்ரெடி ஒரு லா இருக்குது அப்படின்னா அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டில் ஒரு லா எடுத்துகிட்டு வரோம். அந்த எக்ஸாம் சிஸ்டம்ஸ்க்கு அப்போசிங்காக நம்ம ஒன்று 12th போர்டு மார்க்கில் தான் நான் அட்மிட் பண்ண போகிறேன்னு ஒரு கான்ட்ரடிக்டிங்காக ஒன்று கொண்டு வரோன்னா, இட் நேச்சுரலாக வந்து சென்ட்ரலோட லா தான் வந்து ஓவர் ரைட் பண்ணும் ஸ்டேட் லாவை. அதுதான் நேச்சர், ஓகேவா, கான்கரண்ட் லிஸ்ட்டோட நேச்சர். ஆனால் அப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் லாவை சென்ட்ரல் லா ஓவர் ரைட் பண்ணி, இல்லை நாங்கள் இதுதான் எங்களோட ஸ்டேட்டுக்கு நாங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறோம்னு நினச்சிங்கன்னா, யூ ஹேவ் டு டேக் இட் ஃபர்தர் டு த பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கணும். ஸோ அதுக்கு கருணாநிதி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டின்னு. அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எதுக்கு வந்து ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் இக்னோர் பண்ணுது, இது ஏன் வந்து சோசியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத டேட்டா மூலமாக ஒரு கமிட்டி சப்மிட் பண்ணுறாங்க. அதை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணுறாங்க ஒரு ஆக்டாக. ஸோ தென் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அட்மிஷன்ஸ் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத 2006 வந்து பாஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும். ஸோ அதனால் 2007 பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் 254 வழியாக நம்ம அப்படி போகலாம். விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களோட நலனுக்காக அப்படின்னா இந்த ரூட் எடுத்து போய் வி காட் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். அண்ட் முதல் முறையாக அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமத்துவம் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸாக வந்தது. அப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதான். அப்போ இருந்து 2016 வரைக்குமே வந்து வி வேர் அகெயின்ஸ்ட் நீட் வந்து உள்ளே வர விடலை. பட் அதுக்கப்புறம் வந்து த பொலிட்டிக்கல் நிறைய சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தே ஹேவ் புட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ். எதில் அப்படின்னா, சமத்துவம் வேணும், சோசியல் ஜஸ்டிஸ் வேணும், இதில் வந்து இந்த இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தியும் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டில் இல்லாத ஒரு மாற்றம் தான் இப்போ இருக்க போகுது. அதுதான் மாற்றம் அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி ஏமாற்றம் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அண்ட் இப்போ நேஷன் வைடில் நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறாங்க. யார்? அத்தாரிட்டி, போலீஸ் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி அடிக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக்கில். இதெல்லாம் நம்மளால் கண்கூடி பார்க்க முடியுது. அண்ட் அங்கே இருக்க ஜாமர்ஸ் போட்டு பப்ளிக்கை கம்யூனிகேட் பண்ண விடாமல் ஒரு ஃபேசிஸ்ட் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேசிசம், அதுக்கெல்லாம் எதிரி தான் பிஜேபி தான் நம்மளோட கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடோட ஸ்டாண்ட் ஏன் இன்னும் வந்து பப்ளிக் ஃபோரமில் வரல? ஒய் ஹேஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பேசலை? அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது ஐ வாண்ட் டு நோ. அண்ட் இதுக்கு பேசி தான் ஆகணும். பிகாஸ் இந்த நீட் அப்படிங்கிறது, நான் யாரோ ஒருத்தர் டெல்லியில் சண்டை போடுறான், நீட்டுங்கிறது டெல்லியில் வந்து அது வேறு ப்ரொட்டஸ்ட், இது வேறு, நம்ம பேன் நீட்டு தானே சொல்கிறது, ரெண்டுக்கும் வந்து முரண் அப்படின்லாம் கிடையாது. அங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஃபெயிலியர் இருக்குது, எக்ஸாம் சிஸ்டமில் வந்து லீக் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த எக்ஸாமே வேணான்னு தானே ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட ஸ்டாண்ட் வந்து பேன் நீட்டுங்கிறது தான், அதோட ரூட் காசே அதுதான்.
ஸோ நாங்கள் ஆல்ரெடி ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ப்ராப்பராக தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை முன் வைக்கலாம். ஆர் யூ குட் கிரிட்டிசைஸ் த அத்தாரிட்டி, த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். பட் அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இப்போ அராஜகம் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அதுவும் அமைதி வழியில் போராடுற, வாய்ஸ் அவுட் பண்ணுற, எப்போவுமே வாய்ஸ் அவுட் பண்ணுற பீப்புளை வந்து சப்ரஸ் பண்ண நினைக்கிறது ஒரு அபியூஸ் ஆஃப் பவர் தான். அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு சமத்துவத்தை நிலைநிறுத்தாது. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஏன் கொஸ்டின் கேட்குறாங்க, பிகாஸ் வி ஹவ் எலெக்டட் யூ as our elected representatives. நீங்கள் வந்து எங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் பொலிட்டிக்கல் போஸ்ட்டில் இருக்கீங்களே தவிர யூ ஆர் நாட் என்டைட்டில் டு அப்யூஸ் த பீப்புள். நான் ஓட் போட்ட பீப்புள் அப்யூஸ் பண்ணுற ரைட்ஸ் இங்கே யாருக்குமே கிடையாது. விச் அந்த அப்யூஸ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுதான் வந்து ஃபேசிசமோட பிகினிங். ஸோ இஸ் ஃபேசிசம் பிகினிங் இன் தமிழ்நாடு as well அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இந்த இடத்துல நான் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள்கிட்ட he must take a stand on this NEET issue and he must take a stand against the current BJP government which is using the police force against the youth of the country. பல ஜென்ரேஷனுக்காக, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக போராடக்கூடிய ஒரு பொதுநலமான எண்ணமான போராட்டம் இது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பிராண்டிங் போயிட்டு இருந்தாலும் எது சமத்துவம், எது வந்து மக்களுக்கு கரெக்டு அண்ட் பட் நீட் பற்றின நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பேசணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் ஐ சம்ஹவ் அட்ரஸ் த ப்ரெசன்ட் சினாரியோ as well. ஹோப் இட் ரீச்சஸ் த யங் மைண்ட்ஸ். நிறைய யங் மைண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸ்டே டியூன்ட். அண்ட் ரூட் காஸ் அதுதான், நீட்டுங்கிறது ஏன் சோசியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.